ஏற்கனவே வந்து பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த 2025 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வந்து ஃபோர்ஸுக்கு வருது அப்படின்னா, அது ஃபோர்ஸுக்கு வருது அப்படின்னா, இந்த சட்டத்துக்கு முரணாக வந்து ஏற்கனவே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த போலி பத்திரங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ரத்து செய்ய சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காங்க. டைட்டில் ஆஃப் ஓனர் வந்து ஒருத்தவங்களாம் இருப்பாங்க. இது வேறு ஒரு பார்ட்டிக்கு இடையில வந்து சேல் டீடு நடந்து அது விற்பனையாகி போலியான பத்திரத்தை ரெடி பண்ணி வந்து பத்திரப்பதிவு வந்து முடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த பத்திரத்தை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க, நீதிமன்றத்தில் போய் வழக்கு வந்து போட்டிருப்பாங்க. நீதிமன்றம் அதை பரிசீலனை வந்து செஞ்சு இது வந்து ஒரு போலியான ஆவணம் தான், இவங்க தான் டைட்டில் ஆஃப் ஓனர் வந்து இவங்க தான், இவங்க 2 பேரும் வந்து அதுக்கு சம்மந்தமே இல்லாத பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசாரணை வந்து செஞ்சு முடித்து அவங்க ஆர்டர் ஒன்று வந்து பாஸ் பண்ணுவாங்க. எதன் அடிப்படையில் அந்த ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இது போலியானது பொய்யான பத்திரம் தான் அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணி அவங்க ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. அந்த ஆர்டரின் அடிப்படையில் யார் வந்து இதை வந்து கேன்சல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் பதிவுத்துறை தலைவர் தான் வந்து இதை கேன்சல் பண்ணி வந்து கொடுப்பாங்க.